எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலரான ஒரு சிக்கன் ரெசிபி. சில வியூவர்ஸ் இந்த ரெசிபியை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இது சிக்கன் லாலிபாப். ஸோ வாங்க இந்த சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும். அகல பவுலில் 1.5 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு முட்டை. இதை நல்லா பீட் பண்ணி ஊற்றுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 6 சிக்கன் லாலிபாப்ஸ் யூஸ் பண்றேன். இதை சாஸ்ல போட்டு நல்லா பிரட்டுங்க. எல்லா சிக்கனும் சாஸ்ல நல்லா கோட் ஆகணும். இதை 1 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு கடாயில தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணி சிக்கன் துண்டுகளை பொரிங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல இருக்கணும். அப்பதான் சிக்கன் உள்ள வரைக்கும் வேகும். கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. அடுத்து அகல பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்குன பூண்டு, நறுக்குன இஞ்சி, நறுக்குன சிவப்பு மிளகாய் போட்டு லேசா கிண்டுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. சாஸ் டைல்யூட் பண்ண கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். சாஸ் இப்போ ரெடி. இதுல பொரிச்ச சிக்கனை போட்டு நல்லா கிண்டுங்க. சிக்கன் சாஸ்ல நல்லா கோட் ஆகணும். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா நறுக்கின வெங்காயத்தால் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. சிக்கன் லாலிபாப் இப்போ ரெடி. இதை சூடா சர்வ் பண்ணுங்க. நல்ல ஜூஸியான டேஸ்டியான சிக்கன் லாலிபாப் இப்போ வீட்லேயே செய்யலாம். ஸோ இந்த ரெசிபியில் வந்து முக்கியமான ஸ்டெப் மேரினேஷன். கண்டிப்பாக 1 மணி நேரம் சிக்கனை ஊற வைக்கணும். அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல பிரமாதமான சிக்கன் லாலிபாப் நம்ம வீட்லேயே செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.